வணக்கம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 22 புள்ளிகள் அதிகமாக 16,280 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15 புள்ளிகள் முந்தின க்ளோஸை விட ஹையான 16,360க்கு மேலே போயிருக்கு. ஸோ 16,300 கடந்து சென்று இருக்கு. மறுபடியும் அங்கேருந்து செல்லிங் நடந்திருக்குங்க. 15 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். லோ ஆன 16,202 வரைக்கும் போயிருக்கு. க்ளோசிங் 16,280. இன்றைக்கி 20 புள்ளிகள் அதிகமாக க்ளோஸாக இருந்தாலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கும்போது 1% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டியுடைய பிஇ ஆகஸ்ட் 9ஆம் தேதி டேட்டாவில் 26.53. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 16,300 ஈஸியாக கடந்தது இன்றைக்கி. ஆனால் 16,350 பக்கத்தில் வந்தப்போ மறுபடியும் செல்லிங் நடக்குது. மறுபடியும் 16,300க்கு கீழே ஸ்ட்ராங்காக விழுது. நிஃப்டி 16,200 இரண்டாவது முறையாக சப்போர்ட் எடுக்குது 15 மினிட் சார்ட்டில். செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸில் ஐடி செக்டர் கிட்டத்தட்ட 1% அதிகரித்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.3% அதிகரித்தது. பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க்கும் ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபார்மா 0.2% விழுந்தது. எஃப்எம்சிஜி 0.4% விழுந்தது. ஆட்டோ செக்டர் 0.8%. ரியாலிட்டி 2%. மீடியா 2.4%. பப்ளிக் செக்டர் பேங்க் 2.6% விழுந்தது. மெட்டல் 2.8% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பாரதி ஏர்டெல் கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 3%. ஹெச்டிஎஃப்சி கிட்டத்தட்ட 2% அதிகரித்தது. கோட்டக் பேங்க் 1.6%. எம்என்எம் 1.4% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் ஸ்ரீ சிமெண்ட் 4% விழுந்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 3.6%. டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட 3%. ஹிண்டல்கோ 2% விழுந்தது. பவர் கிரிட் 2% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கனடா அரசு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸை தடை செய்திருக்காங்க. கொரோனா காரணமாக இப்போ அந்த தடையை நீட்டிக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய புது கம்பெனியான ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார் வேறொரு கம்பெனியான ஆம்பிரியில் முதலீடு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட $50 மில்லியன். ஆம்பிரின்றது ஒரு யூஎஸ்ஏ கம்பெனி. எனர்ஜி ஸ்டோரேஜ் செய்யக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் பில் கேட்ஸும் முதலீடு செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி இன்ட்ராடேல 2% அதிகரித்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ப்ரைஸ். பாம்பே டையிங் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு 108 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 129 கோடிகள் நஷ்டம் இருந்திருக்கு. ஸோ நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில் 381 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 91 கோடிகள் மட்டுமே. இருந்தாலும் இன்ட்ராடேல 8% விழுந்தது பாம்பே டையிங் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனியான மோத்திலால் ஓஸ்வால் ஹோம் ஃபினான்ஸ்க்கு இக்ரா வழங்கிய கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. A+லிருந்து AA- உயர்த்தப்பட்டிருக்கு. டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 122 கோடிகள் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது அடுத்த 6 அல்லது 7 மாதத்திற்குள்ளார பூர்த்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டருக்கு 30,000 கோடிக்கான ப்ரீபேமெண்ட் நடந்திருக்கு கம்பெனியில், அதாவது அந்த பேங்க்கில். ஸோ லோன் எடுத்திருக்கிறவங்க ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய தொகையுடைய எண்ணிக்கை 30,000 கோடிகள்னு அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க அந்த செய்தியில். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் 630 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 91% அதிகரிச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 21% கீழே போயிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ஆப்ரேஷனல் ரெவென்யூ 3,635 கோடிகள். இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 46% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% விழுந்தது ஸ்ரீ சிமெண்ட்ஸ்.
ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியது. கம்பெனி தரப்புலேருந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹7 நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இந்த பேமெண்ட் வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளார நடைபெறும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனி வேறொரு பிஸ்னஸ் அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஹெல்த் கேர் சர்வீசஸ் பிஸ்னஸை பிபிஇஏ கம்பெனிக்கு விற்பனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு அவங்களுக்கு $1,200 மில்லியன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிபிஇஏ கம்பெனி வந்து பேரிங் பிரைவேட் ஈக்விட்டி ஏஷியா இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இன்ஃபோசிஸ் குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. செபி ஒரு இன்சைடர் ட்ரேடிங் கேஸில் பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க கம்பெனியுடைய ஒரு ஊழியருக்கு. பிரதீக் சாராவ்கி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. 2016-17ஆம் ஆண்டில் ப்ரைஸ் சென்சிட்டிவ் டேட்டா அவங்க கையில் இருந்திருக்கு. அதை வைத்துக்கொண்டு அவங்க ட்ரேடிங் செய்திருக்காங்க. அதுதான் இன்சைடர் ட்ரேடிங். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் கேஸில் பெனால்ட்டி ₹12 லட்சம் விதிச்சிருக்கிறதா செய்தி வெளியாயிருக்கு. எவரடி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு கிடைத்த கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் ஏஜென்சி வழங்கிய கிரெடிட் ரேட்டிங் அதன்படி அப்கிரேட் நடந்திருக்கு. BBB+ உயர்த்தியிருக்காங்க BBB- இருந்தாலும் இன்ட்ராடேல 5% விழுந்தது எவரடி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். டெக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 13ஆம் தேதி. இன்ட்ராடேல வாலட்டைலாக இருந்திருக்கு. 10% பாசிட்டிவாகவும் பிறகு 6% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரைட்ஸ்னா என்ன, ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதை எப்படி அணுகணும் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். நீல்கமல் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ராடேல 7% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரிசல்ட் கூட காரணமாக இருக்கலாம். ரெவென்யூ 450 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் 101% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது 3.75 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸில் பார்க்கும்போது நஷ்டத்தில் இருந்திருக்காங்க 35 கோடிகள். பிரைட்காம் குரூப் அவங்க போனஸை முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. 4 ஷேர் வச்சிருந்தா ரெக்கார்ட் டேட் படி. இப்போ ரெக்கார்ட் டேட் வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் 5% லோவர் சர்க்கியூட்டும் எட்டுதுங்க. ஸோ வாலட்டைலாக இருந்திருக்கு இன்ட்ராடேல பிரைட்காம் குரூப் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். V2 ரீட்டைல் இன்னைக்கு 10% விழுந்தது. லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. என்ன காரணம்னு தெரியலங்க. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு புது ஸ்டோர் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் திறக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக 95 கடைகள் கம்பெனியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்பூல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 25% விழுந்திருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 80% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஜனவரி 2020 முதல் பிப்ரவரி 2021 வரைக்கும் உற்பத்தி செய்த பிக்கப் வெஹிக்கிளில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கியிருக்காங்களோ வண்டிகளை அந்த வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்க இலவசமாக இன்ஸ்பெக்ஷன் செய்கிறாங்க வண்டியை. அதுக்கப்புறமாக பிரச்சனை இருக்குன்னா அதை இலவசமாக சரி செய்வதாக கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒலிம்பியன் PV சிந்து அவர்கள் சில கம்பெனிகள் மீது கேஸ் ஃபைல் பண்ண போவதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. சில கம்பெனிகளுக்கு அவங்க வக்கீல் வழியாக நோட்டீஸ் அனுப்பி விட்டாச்சுன்றது அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த கேஸ்ன்னு பார்க்கும்போது சிந்து அவர்களுடைய பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி மறைமுகமாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. இல்லை அட்வர்டைஸ் செய்வதற்கான ஒரு முயற்சி. குறிப்பாக அவங்க வெண்கல பதக்கம் ஜெயிச்சப்போ அவங்களுடைய படம் அவங்க பெயரை பயன்படுத்தி இவங்க ப்ராடக்ட்ஸை அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சில லிஸ்டட் கம்பெனிஸும் அந்த பட்டியலில் இடம்பெறாங்க. சில கம்பெனிகளுடைய பெயர் யுரேகா ஃபோர்ப்ஸ், ICICI பேங்க், HDFC பேங்க், வோடஃபோன் ஐடியா, MG மோட்டார், யூகோ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் மற்றும் விப்ரோ மீது கேஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்து டாமினோஸ் பிஸா மீதும் வைக்கப்பட்டதுங்க. அவங்க மீராபாய் அவர்கள் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சப்போ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க அஃபிஷியலாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வேறொரு செய்தி பிற்பாடு வந்தது. ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகு சில கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் FNOல சேர்க்கப்படும்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. எந்தெந்த ஸ்டாக்ஸ் இந்த FNOல இடம் பிடிக்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது கேன்ஃபின் ஹோம்ஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இந்தியா மார்ட் இன்டர்மெஷ், இப்கா லேப், MCX, ஆரக்கல் ஃபினான்ஷியல், பாலிகேப் இந்தியா மற்றும் சிஞ்சின் இன்டர்நேஷனல்.
உஷா மார்ட்டின் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் வழங்கிய கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அப்கிரேட் நடந்திருக்கு. A- ஏ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இருந்தாலும் இன்னைக்கு இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 9% விழுந்தது ஷேர் பிரைஸ். வேறு ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்றது தெரியல. ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். பல்ராம்பூர் சீனி இன்ட்ராடேல 5% விழுந்தது. கெம்கான் ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுந்தது. கத்தி இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ஐஎஃப்பி ஆக்ரோ கொஞ்சம் வாலட்டைலாக இருந்திருக்குங்க. 6% பாசிட்டிவ் ஆகும். இப்போ இந்த வீடியோ சேர நேரத்தில் 3% நெகட்டிவ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெட் ஏர்வேஸ் இன்ட்ராடேல 3% விழுந்தது. எம்ஆர்எஃப் இன்ட்ராடேல 2% விழுந்தது. ரிலையன்ஸ் பவர் லோவர் சர்க்கியூட் 5% எட்டியது. வெங்கீஸ் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் 1% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.